நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன்ல, நீ ஏன் துவைக்கிற? எந்திர, நான் துவைக்கிறேன். நீ பெரிய இடத்து பெண், நான் ஒரு தொழிலாளி. ஏன் சட்டையை நீ துவைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இதை நான் சுக்க துவைக்கணும். ஏன்னா இது பழைய துணி. எனக்கா தெரியாது? துவைச்சு காட்டுறேன், அதுக்கப்புறமா சொல்லு. எந்திர. அட எந்திரியால. துவைக்க விட மாட்டேங்கிறா, தூங்க விட மாட்டேங்கிறா, குளிக்க விட மாட்டேங்கிறா. வந்து உட்காந்துட்டு ஒரே தொந்தரவா போச்சு. நம்ம நிலைமை இருன்னு சொல்லணும்னா போன்னு சொல்லணும். ஒரே புலம்ப வேண்டியதா போச்சு. போ, என்னத்தை சீவனதுல போ. என்னையா புலம்புற? இல்ல உன்ன வெளியே போன்னு சொல்ல முடியல. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வெளியா இருக்கு. அதானே பார்த்தேன். யோ, சமையல் ஆயிப்போச்சு, சாப்பிடுவாயா? நீ சமைச்சத நீயே சாப்பிடு. உன் கையால சமைச்சத நான் சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்தாங்கண்ணே. கோழி ரோஸ்ட் பிரமாதம். ஐயர் அசத்திட்டார்ல. ஐயர் அசத்திட்டாரா? அபுபக்கர். ஐயருக்கு அப்படி இருப்பாரா? எப்படின்னா இருக்கு? பிரமாதமா இருக்கு. நல்லா இருக்கண்ணே. வீட்டு சாப்பிட மாதிரி இருக்கு. நிஜமா சொல்றீங்க? நெசமாத்தாயா? சத்தியமா சொல்றேன், இப்படி சமைக்கிறவங்க எனக்கு பொண்டாட்டியா வரணும். அண்ணி ஓடியாங்க. அண்ணியா? ஆமாண்ணே, அண்ணி சமைச்சா சாப்பிட மாட்டீங்கன்னு தான் அபுபக்கர்னு சொன்னேன். அப்படிலாம் முறைக்காதீங்க என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கண்ணே. ராதா, அம்மா வாமா. எப்படிமா இருக்க? என்னடா இது, நான் கேட்க வேண்டியதை நீ கேக்குறியே. நீ எப்படிமா இருக்க? நான் எனக்கு என்னமா குறை? ராசாத்தி மாதிரி இருக்கேன். நான் தான் அவருக்கு உயிருமா. ஒருவேளை சாப்பிட்டா கூட என் கையால தான் சாப்பிடுவார். நான் உன்னை பெத்தவடி, உண்மையை சொல்லு. இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீர்னு இன்னொரு பொய் சொல்லாத. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீயே கழுத்துல தாலி கட்டிக்கிட்டது, அவரை சாப்பிடாம இருக்கிறது, அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்குதாமா இந்த போராட்டம்? என் உயிர் இருக்கிற வரைக்கும். எந்த நம்பிக்கையிலமா? இரக்கமுள்ள மனுஷனா இருக்கிறதுனாலதான் இருக்க இடம் கொடுத்தாரு. அது மாதிரி அவர் மனசுலயே இடம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த உனக்கு இப்ப வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தம்மா, இதை வச்சுக்க. வேண்டாமா, பணத்தை கொடுத்து அவரை அவமானப்படுத்த நினைக்கிறியா? வேண்டாம். வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் வரேம்மா. சாப்பாடு இருக்கா? நான் சமைச்சா நீ என்ன சாப்பிடவா போற? இல்ல உண்மையில எனக்கு பசிக்குது. சமைச்சாச்சா இல்ல சமைக்கணுமா?
ஏமா இந்த பள்ளிக்கூட மேட்டர் எவ்வளவு பெரிய விஷயம், அத பத்தி ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. குழந்தைங்க இறந்து போன விஷயம், பஞ்சாயத்து தலைவர் பணத்தை கையாடல் பண்ண விஷயம் எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா எழுதி கவர்னருக்கு ஒண்ணு, ஐஜிக்கு ஒண்ணு, கலெக்டருக்கு ஒண்ணுன்னு தான் அனுப்பியிருக்கேன். ஆனா பதில் தான் இன்னும் வரல. வந்துருச்சுமா, பதில் வந்துருச்சு. வழியில போஸ்ட்மேனை பார்த்தேன், அவன் என்ன போஸ்ட்மேன் ஆக்கிட்டா. இந்த வாங்கிக்க. இது நீங்க கவர்னருக்கு அனுப்பின லெட்டரு, இது கலெக்டருக்கு அனுப்பின லெட்டரு, இது ஐஜிக்கு அனுப்பின லெட்டரு. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா, குட்டி படி. உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? நிஜமா தான் சொல்றேன், படிச்சு பாருமா. அப்புறம் எதுக்கு சார் நான் வேற படிக்கணும்? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க, நான் உங்களை நம்புறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. தேங்க்ஸ். அப்ப வரேன் டீச்சர், வரேன் தியாகி. வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? இல்ல சார், சந்தோஷப்படுறேன். பல விஷயங்களை நான் சுதந்திரமா சந்திக்கிறதுக்கு இந்த வேலை ஒரு தடையா இருந்துச்சு. அந்த தடை இன்னையோட நீங்கிடுச்சு. இதை கிழிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. அடுத்த மாசம் வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல அந்த தர்மலிங்கத்தை நார் நாரா கிழிக்கணும். பூ எனக்காக வாங்கிட்டு வந்தியா? இல்ல வர்ற வழியில பூக்காரு என் கையால பூ வாங்கினா வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னாப்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. அடபடா புரியாத பயல. ஏண்டா அவதான் கிராப் ஓட்டி இருக்காளே, அவ எப்படா பூ வச்சுக்குவா? இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, அவளை சொல்லி குத்தம் இல்ல, கொப்பஞ்செஞ்ச குத்தம்மாடா கருப்பா, கொப்பஞ்செஞ்ச குத்தம்மாடா. இப்ப என்னடா பண்ண போற? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேப்பேன். கேட்டு கிழிச்ச. அவகிட்ட உன் பேரை சத்தமா சொல்ல கூட துணிச்சல்ல. இந்த பாருடா, போனது போகட்டும், தலைப்பாயோட போச்சுன்னு தலை முழுகிட்டு இந்த குப்பை மக கருப்பா இல்ல, அவளும் ஒன்னாட்டம் அழகுடா. என்ன ஒன்ன விட கொஞ்சம் கருப்பு, அவ்வளவுதான். அவளை கட்டிக்க. இவ்வளவு எரும மாட்டுக்கு அவதான் சொந்தக்காரி. அவளோட சேர்த்து எரும மாட்டையை மேய்ச்சிக்கிட்டு எருமையோட எருமையா இருந்துடலாம். என்ன சொல்ற? ஆச்சு, அவளுக்கு 40 வயசாச்சே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நீ ஊருக்கு போகல? இல்ல சின்மேன் சின் பையா, நான் ஊர் மேலே போகல. உன் விட்டு போக எனக்கு மனசு வரல. ஐ லைக் யுவர் கற்பா கருப்பு கலர் மேம். கருப்பு கலரா? இது பாரு, இனிமே நீ இந்த எருமை பக்கமெல்லாம் வரக்கூடாது. உனக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு என் கூட வந்துரு. ஐயோ அசிங்க. இல்ல, ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துரு. கம் ஆன் டார்லிங். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார், சீக்கிரம் வந்துருங்க. எந்த சாம்பார் எனக்கு என்ன? ஆமா, காதலையும் கழுத்தலையும் போடுற நகைங்க கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஏய், வாயில என்ன கொலக்கட்டை வச்சிருக்க? நகை எங்கன்னு சொல்லு. நான் நகையோட இருந்தா என்ன, வெறும் கழுத்தா இருந்தா என்ன, அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? தாலி இல்லாத கழுத்துக்கு தங்க நகை வேற வேண்டி கிடக்குதா? கேக்குறதுக்கு பதில் சொல்றத விட்டுவிட்டு விவகாரத்தை வேற மாதிரி திருப்பியா? நகை எங்கன்னு சொல்லு. சும்மா கத்தாதையா. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வாங்கின கடனுக்காக வட்டிக்காரன் வந்து உன்னை திட்டினான்.
அதான் நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். நகைய கழட்டி கொடுத்தியா? நான் பட்ட கடன் அடைக்கிறதுக்கு நீ யாரு? அன்னைக்கு இப்படித்தான் உங்க அம்மா படத்தை தான் கொடுத்து நான் ஒண்ணு இல்லாம சொல்லாம சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால ஊரை என்ன பார்த்து கேள பேச போகுது. என்ன அவமானப்படுத்துறதுக்கும் என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்க. நில்றி. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். அதை கேட்க நீ யாரு? நான் யார்? இந்த பாரு, என்னைக்கு இந்த வீட்டுல என் கூட உன்னை தங்க வச்சனோ அன்னைக்கே உன்னை ஏத்துக்கிறத அர்த்தம். அத முதல்ல தெரிஞ்சுக்க. உன் மேல அன்பு இல்லாம இல்ல, ஆசை இல்லாம இல்ல. ஊருக்கு முன்னால நீயா உன் கழுத்துல கட்டிற தாலிய அதே ஊருக்கு முன்னால எப்ப நான் உங்க கழுத்துல கட்டணும் அன்னைக்குதான் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையான புருஷன் நடந்துக்க முடியும். அந்த காலம் சீக்கிரமா வரும். எங்க நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னுதான் ஆத்திரத்துல அவசரம் அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. பொண்டாட்டி அடிச்சதுக்கு புருஷன் மன்னிப்பு கேட்கணுமா? ராதா,